ஸ்டார்ட் பண்ணுமாடா. ஓகேண்ணா. ஏதாவது ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கியா? குட்டியா ஒரு கருப்பர் கெட்டப் மட்டும் போட்டீங்கன்னு வைங்களேன், செம்மையா பண்ணிடுவேன். என்ன பண்ணுவான்? கருப்ப பராணி தடுக்காதே. என்ன சிரிக்கிறீங்க? பின்னாடி நீங்க அபிசங்கரோட மியூசிக்கை மட்டும் போட்டீங்கன்னு வைங்களேன், அதான் பக்காவா உட்காந்துரும். அபிசங்கர் அது யாரு? நோ, இந்த சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே 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 சாயா பயங்கர். அந்த எங்கரோட பாட்டை நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், பர்ஃபெக்டா உட்காந்துரும். முன்னாடி ஒன்று ஞாபகப்படுத்துறேன். நீ ஆர்டிஸ்ட் இல்லை, நீ அப்ரண்டிஸா இருக்கிறதுனால நான் உன்னை ஆர்டிஸ்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃபீல் பண்ணாத. ஆசைப்பட்ட போய் மைய எடுத்துட்டு வா, கெட்ட போட்டுருவோம். மையா? எதுக்கு? எதுக்குன்னா அதை எடுத்து கருப்பு மைய மூஞ்சில பூசினாதான் கருப்பர் கெட்ட போறான், பார்க்க பயங்கரமா இருக்கான். புரிஞ்சு போச்சு. வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. கெட்ட போடலையா? தாங்காது. டேய், நான் பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, இந்திரன்ஸ், நட்டி மற்றும் பலர் நடிச்சுமே 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை, நியாயத்தை தேடி கோர்ட்டுக்கு போற அப்பாவி மக்கள்கிட்ட நல்லது பண்றேன்ற பேர்ல அநியாயம் பண்றாங்க அங்க இருக்கிற வக்கீலுங்க. அப்போ சரவணன்ற ஒரு புது வக்கீல் அந்த கோர்ட்டுக்கு வராரு. இப்போ அவர் யாரு, அவர் அங்க நடக்கிற அநியாயங்களை எப்படி தட்டி கேட்கிறாரு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா எனக்கு இந்த படத்து மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நேத்தே ரிலீஸ் ஆகும்னா? இல்ல, தீபாவளிக்கே ரிலீஸ் ஆயிரும். ஓகே ஓகே. நீங்க தீபாவளி படத்து மேல நம்பிக்கை வச்சீங்க, நான் பொங்கல் படத்து மேல நம்பிக்கை வச்சேன். தீபாவளி படமே இப்பதான் ரிலீஸ் ஆச்சு, பொங்கல் படம் எப்ப ரிலீஸ் ஆகுமேனே எனக்கு தெரியல. இத்தனைக்கும் ஆட்சியே எங்களது தான். நான் சொன்னது அந்த நம்பிக்கை இல்ல, படத்தோட ஜானர் மேல இருந்த நம்பிக்கை. நம்ம சின்ன வயசுல இருந்தே கமர்ஷியல் படங்கள் பார்த்துதான் வளர்ந்துருக்கோம். சன் டிவி, கேடிவி. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருந்துச்சு. கடைசியா நம்ம பார்த்த ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் அப்படின்னா கமர்ஷியல் படமே கிடையாது. பின்ன அது கவர்ச்சி படமா? அது என்னடா நீங்க, என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு, அந்த மீட்டர்ல ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீஸ்டான ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் ஃபில்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஓகே, ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படம் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பேஸ் ரொம்ப அழகா செட் பண்ணியிருந்தாங்க. அந்த மலையாள ஃபேமிலி வந்து இங்கே மாட்டிக்கிட்டு கோர்ட்ல அவங்க படுற அந்த அவஸ்தை, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கே 2-3 இடத்துலலாம் கண் கலங்குச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவோட என்ட்ரி வர அந்த மொமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருந்துச்சு. மாஸுக்காக அந்த மொமெண்ட் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படா வரும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட இன்ட்ரோல் பிளாக்கை முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு, ஒரு ஃபன்னா ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரே இடத்துல ரொம்ப நேரமா சுத்தி இடையில சூர்யா சாரோட அந்த மாஸ் மொமெண்ட்ஸை உள்ள ஆட் பண்ணி மட்டும் வச்சு கதையை நகர்த்தி கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு தேட்டர் மொமெண்ட்டை கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. தேட்டர் மொமெண்ட்ஸா படத்துல நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான தேட்டர் மொமெண்ட்ஸு. சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ற மாதிரியான மொமெண்ட்ஸு படத்துல நிறைய இருக்கு. அட்லி படம் பார்த்த மாதிரி. கரெக்டான பாயிண்ட். அட்லி படங்கள் எப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜா இருக்குமோ அதே மாதிரியே தான் இந்த படம் இருந்துச்சு. ஆனா ஸ்கிரீன் பிளே நிறைய இடங்கள்ல தொங்கி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, சின்ன சின்ன டயலாக்ஸ் கூட செம்மையா இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போனா தண்டனை கிடைக்கணும் இல்ல, கோர்ட்டுக்கு வரதே தண்டனை தான் சொல்ற அந்த டயலாகு. அப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த ஒரு எமோஷனல் சீன் நடக்கும்.
எனக்கு ஜிபே பண்ண தெரியாதுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்மளுக்கு டக்குன்னு கண் கலங்கிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டயலாக்ஸாவும் சரி, இந்த கதையை நம்மளுக்கு நரேட் பண்ண விதமாவும் சரி, ரொம்ப சூப்பரா நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் தான் மிஸ் ஆயிருச்சு. ஐடியாவா நல்லா இருக்கு, தியேட்டர் மொமெண்ட்ஸா நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கணும் அப்படின்னா விஷுவல்ஸ் தரமா இருந்துச்சு. லைட்டிங்லாம் கொளுத்தி விட்டுருந்தாங்க. மாசு மொமெண்ட்ஸ் சீன்ஸ்லாம் லைட்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஜிகே விஷ்ணுவோட சினிமோட்டோகிராஃபி அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் சாய பேங்கர் வேலைப்பாடு, சரியான வேலைப்பாடு. ரொம்ப ஒரு பெப்பியான சாங்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அவரோட ஆல்பம்ல. இங்க வந்து ஒரு டிவோஷனலான ஒரு பாயிண்ட், அதை வந்து அப்படியே கழுத்தை ஆட்டிக்கிட்டு ஒரு வைப்போட ஒரு பார்க்க வைக்கிற மாதிரி மியூசிக். எனக்குமே படம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு 3 காரணம்னா சூர்யா அண்ணன், அப்புறம் சாய பேங்கர் சார், விஷ்ணு, ஜிகே விஷ்ணு. ஏன்னா விஷுவல்ஸும் மியூசிக்கு அதுல இவரோட சூர்யானாவோட பிரசன்ஸ் மொத்தமே அப்படியே தீயா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரிதான் அவரோட இன்ட்ரோ அப்பெல்லாம் கருப்பே அப்படின்ற மாதிரி. அதுவும் அந்த இன்ட்ரோல ஒரு ஃபைட் சீன் இல்ல, அதோடைய விஷுவல் இந்த நீங்க சொல்ற மாதிரிதான் மியூசிக், அது மட்டுமே எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் சூர்யா சாரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் படத்துல சூர்யா சார் அப்படி பாக்குறதுக்கு. சில நேரங்கள்ல கியூட்டா இருக்கிறாரு, அப்புறம் சண்டை போடும் போதெல்லாம் பயங்கரமா இருந்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சாமி மாதிரி இருந்தாரு. வேற லெவல்ல. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல அவரோட சதெல்லாம் ஆடுது அந்த இதுல, எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஊர் பக்கத்துலாம் வந்து சாமி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதோட வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டால வர வாய்ப்பு இருக்கு. ரெடியா இருக்கு மக்களே. சிஜிலாம் அல்டிமேட். அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல பைக்ல இருந்து அப்படியே குதிரைக்கு ஒரு சீக்வன்ஸ் மாறும். தியேட்டர்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே சதறி போயிடுவானுங்க. சிஜி தான் இருந்தாலும் அதுக்கே நம்ம பயங்கரமா எக்ஸைட் ஆகிற அளவுக்கு அந்த டெக்னிக்கலா அந்த படம் பயங்கர ஸ்ட்ராங். அதை தாண்டி இருக்கிறது சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டது வந்து ஆர்ஜே பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் தான் வில்லன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆனா பயங்கரமா புல் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அப்புறம் இடையில லைட்டா ஒரு இடத்துல அந்த பழைய ஆர்ஜே பாலாஜி வருவாரு ஒரு சின்ன இடத்துல, அந்த ஒரு பயப்படுற சீக்வன்ஸ்ல. அங்க இருந்து அப்படியே டோட்டல் கன்வர்ஷனா இருக்கும், வில்லனிசமா மாறுவாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லனா இருப்பாரு. இந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவருடைய நடிப்பும் இருந்துச்சு. மற்ற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வேலை வாங்கினது, அது எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ப்ரெசன்டேஷன் வைஸ் ரொம்ப சூப்பரா அதை நம்மளுக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸ்கிரீன் பிளே மட்டும் நல்லா எழுதி இருந்திருக்கலாம். இந்திரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களெல்லாம் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி அவங்க பொண்ணா நடிச்சவங்க, அவங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ்ல தான் படமே இருக்கு. இது சூர்யா அண்ணாவோட முரட்டுத்தனமான கம்பேக். பெரிய ஹீரோஸ்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜி ஏன் படத்தை டைரக்ட் பண்ணுன்னு வருஷ கட்டி நிக்க போறாங்க. ஏன்னா அவரு வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல போயிட்டாரு. இப்படி பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு வெறியாகி தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு அவங்க மேல வெறி ஆயிடாதீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை லோவா வச்சுட்டு தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா படம் உங்களை என்டர்டெயின் பண்ணோம். அதை விட்டு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த நியூஸ்லாம் பார்த்து ஒரே நியூஸ் மோட்ல இருந்து நமக்கு இந்த காட் மோடு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்டா இருக்கும். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு டீசென்டான என்டர்டெய்னரு. குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.